ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஓம் சக்தி பராசக்தி. வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோலக்ஷ்மி. நாம இன்னைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியானது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். இதுவரையிலும் துலாம் ராசிக்கு 6-12 இருந்த ராகு கேதுக்கள் இப்ப 5-11 அப்படின்ற பஞ்சமஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்துக்கு வர்றதுனால உங்களுக்கு பாத்தீங்கன்னா குழந்தைகளால் ஒரு பெரிய நன்மைகள் ஏற்படும். அவர்கள் மூலமாக உங்களுக்கு சமூகத்துல ஒரு பெரிய கௌரவ அந்தஸ்தம் கிடைக்கும். எப்பயுமே துலாத்துக்கு ராகு நன்மையே செய்யக்கூடியவர். கேது செய்யறாரோ இல்லையோ ராகு செய்திருவார். அப்ப கேது 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு வரதுனால லாபத்துல கவனத்தோட இருக்கிறது அவசியம் இங்க. சரி, ராகு நல்ல இடத்துக்கு வராரு, ஓகே. அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வராரு, அதனால பூர்வீக சொத்துக்கள் உங்க கைக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. தந்தை வழி சொத்துக்கள் சேரும். தாய் வழி சொத்துக்கள் எது இருந்தாலும் சேரும். தாத்தா வழி சொத்து சேரும். எல்லா சொத்தும் சேர்ந்துரும். ஆனால் லிட்டிகேஷன்ஸ் இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஆனா அதன் மூலமாக லாபம் அப்படின்ற ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? அந்த லாபம் அப்படின்றது பாத்தீங்கன்னா பெரிய அளவுல இருக்காது. அப்ப கொஞ்சம் பாகம் குறைவாக கிடைக்கக்கூடிய நிலை இப்ப துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கு. இந்த துலாம் ராசிக்காரர்கள் இப்ப நிறைய சுப செலவுகள்லாம் செய்யக்கூடிய நிலையில இருக்கிறீங்க. நல்ல கவனத்தோட செயல்படுங்க. அது வீண் விரயமாக மாறிவிடக் கூடாது அப்படின்றதுனால சொல்றோம். குழந்தைகளுக்காகவும் அதிகமாக செலவு செய்யக்கூடிய நிலை இருக்கு. உத்தியோகத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல நிலைப்பாடுகள் இப்ப கிடைக்கும். நீங்க செய்யற வேலைக்கு ஒரு பாராட்டும் மதிப்பும் இப்பதாங்க உங்களுக்கு கிடைக்கும். எப்பயுமே இந்த கடகம் துலாம்க்கு ஒரு பாராட்டோ மதிப்போ எதுவுமே கிடைக்காது. என்னதான் அவங்க 24/7 வேலை செய்தாலும் அதெல்லாம் கிடைக்காமையே தான் இருந்தது. இப்போ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு காலகட்டம். ஏன் அப்படின்னா சனீஸ்வரனும் ஒரு நல்ல ஸ்தானத்துல இருக்கிறாரு, குருவும் ஒரு நல்ல ஸ்தானத்துல இருக்கிறாரு. அதனால ராகு கேதுக்களும் ஒரு நல்ல ஸ்தானத்துக்கு வர்றதுனால உங்களுக்கு அந்த உத்தியோகத்தில் ஒரு உயர்வும் பாராட்டும் மதிப்பும் பிறரால் மதிக்கப்படக்கூடிய நிலையும் ஒரு அந்தஸ்தும் கௌரவமும் அதன் மூலமாக உங்களுக்கு விருதுகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்ப இருக்குங்க. எப்படிப்பட்ட பொறுப்புகளை கொடுத்தாலும் அது கஷ்டமான பொறுப்பா இருந்தாலும் அதை சீக்கிரமா செய்து முடிக்கக்கூடிய திறமையும் உங்களுக்கு இப்ப வரும். அது போக எந்த ஒரு கஷ்டமான வேலையும் செய்து முடிக்கக்கூடிய உடல் ஆரோக்கியமும் இப்போ உங்களுக்கு கிடைக்கும். அதனால உடல் ஆரோக்கியத்தை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியது இல்லை. அதிகமாக தெய்வீக காரியங்கள்ல ஈடுபடுங்க. எந்த அளவுக்கு பெரிய மனிதர்களை போய் சந்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அவர்களுடைய வழிகாட்டுதல் மூலமாக நிறைய நன்மைகள் ஏற்படுங்க. அவர்களுடைய வழிகாட்டுதல் உங்களை ஒரு உயர்ந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போகும். அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு தரிசனங்களை அதிகப்படுத்த முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகப்படுத்துங்க. இதுவரையிலும் இருந்த நிலை அப்படின்றது அப்படியே ஒரு அப்சைட் டவுனா மாறிடுங்க. நல்ல ஒரு பெரிய உயர்ந்த நிலைக்கு இப்ப நீங்க வரப்போறீங்க. ஸோ இந்த ராகு கேது பயிற்சியானது உங்களுக்கு எல்லா வகையிலும் சந்தோஷம் தரக்கூடிய, சுப செலவுகளை தரக்கூடிய, ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய, குழந்தைகளால் ஒரு சமூக அந்தஸ்தை பெறக்கூடிய பயிற்சியாகவே இருக்க போகிறது. சிலர் என்ன செய்வீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க பேர்ல இருக்கிற சொத்தை வித்து அதை ஒரு முதலீடு பண்ணி அதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய நிலைகளை இப்ப ஏற்படுத்துவீங்க. ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல முயற்சிகள் தான். இந்த முயற்சிகள்ல நீங்க இறங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இறங்கலாமா வேணாமா அப்படின்ற யோசனைகளை எடுத்து ஓரமா வச்சுட்டு இறங்குங்கள். தைரியமாக இறங்குங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். நல்ல வருவாயையும் ஏற்படுத்தும். சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னா இருக்கிற ஒரு வீட்டை வித்துட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி வாங்கிடுவாங்க. அதன் மூலமா அவங்களுக்கு வாடகை மூலமாக வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகளும் இப்ப கிடைக்குங்க. இது எல்லாமே உங்களுக்கு நடக்கணும்னா ஒரே ஒரு விஷயம்தான் நீங்க பண்ணணும். எதையுமே வெளியே சொல்லாதீங்க. சொன்னீங்கன்னா நடக்காது. சொல்லாம செய்தீங்க அப்படின்னா நடக்கும். அப்ப ரகசியம் இங்கு பாதுகாக்கப்பட வேண்டும். உங்களை நம்பி ஒரு ரகசியம் சொன்னா எப்படி பாதுகாக்கிறீங்களோ அத மாதிரி உங்களுடைய செயல்களையும் ரகசியமாக செய்வது உங்களுக்கு அதிகமான ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். அந்த வேலை விரைவாக முடிவதற்கும் நல்ல சுபமாக முடிவதற்குமான வாய்ப்புகள் ஏற்படும். இல்லை அப்படின்னா அந்த வேலை இழுத்துக்கிட்டே போகும். உங்களுக்கு பேரும் கெடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களை தேடி அரிய நல்ல செய்திகள் வரக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்கு. ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு கவனத்தோட முன்னெடுத்து செயல்படுத்தினீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த ராகு கேது பயிற்சியானது உங்களுக்கு வெற்றியையே தரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. மேலும் நல்ல மாற்றங்களையும் நல்ல ஏற்றங்களையும் பெறுவதற்கு நீங்க திருநெல்வேலிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோடகநல்லூரில் வீற்றிருக்கும் காளஹஸ்தீஸ்வரரை வழிபாடு செய்ய நிச்சயமாக உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்களும் ஏற்றங்களும் ஏற்படும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இதுவரையிலும் நம்ம சொன்னது எல்லாமே பாத்தீங்கன்னா பொது பலன் தாங்க. உங்க ஜாதகத்துல ராகு கேதுக்கள் எந்த கிரகங்கள் மீது வருகிறார்களோ, அதாவது
கும்பத்திலையும் சிம்மத்திலையும் என்ன கிரகங்கள் இருக்கின்றதோ அதை பொறுத்து இந்த பலன்களானது மாறும். அதனால உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட காட்டுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்ப்பதற்கும் மற்றும் பிரசனம் பார்ப்பதற்கும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். எல்லாம் வல்ல இறையருளின் துணையாலும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும். நன்றி.